வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற சார்ட் வந்து வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு அல்லது வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சில டவுட்டுகள்லாம் வந்து வரலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடு. அதுக்கு நாம் எதுக்கு வீக்லி அனாலிசிஸ் சார்ட்டெல்லாம் வந்து பார்க்கணும், ஸோ அதில் வந்து என்ன நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிற டவுட்லாம் வந்து இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகுதா, அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து முதல்ல புரியணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். லாஸ்ட்டாக தான் நாம் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் எடுக்கிறோமோ அதில் நாம் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்க போகிறோம். எடுத்த உடனே வந்து நம்ம 5 மினிட்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 5 மினிட்ஸில் என்ன இருக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு உக்காண்ட்ருந்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான நேரங்களில் மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 5 மினிட் சார்ட்டில் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த 50 பாயிண்ட் வந்து இருக்குது, இந்த இடத்துல இருந்து 50 பாயிண்ட் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிறத வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே அங்கேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி அந்த 50 பாயிண்ட்டை தாண்டி போகுமா போகாதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு 50 மினிட்ஸ்க்கு உள்ளே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே வந்து உள்ளே போகணும். ஒரு 150 பாயிண்ட் பக்கம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது. 150 பாயிண்ட் தான் வந்து போகுமா, அல்லது அதையும் மீறி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? 1 ஹவர் சார்ட்டில் இருந்து 1 டே சார்ட்டுக்கோ அல்லது வந்து ஒரு வீக்லி சார்ட்டுக்கோ நாம் வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி மூவ் பண்ணால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 50 பாயிண்ட்டா, 150 பாயிண்ட்டா, 300 பாயிண்ட்டா, 500 பாயிண்ட்டா, 1000 பாயிண்ட்டா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டு நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எந்த டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்குறோமோ அங்கே ரேஞ்சில் போய் வந்து நிற்கிறோம். ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரே நாளில் அந்த 1000 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைச்சிருமா? கிடைக்காது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமுக்கோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு பேட்டர்ன் ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகுதா, இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் நமக்கு வந்து கிடச்சிரும். ஒரு வித்தின் ஒரு 1 டேக்குள்ளே ஒரு 1-2 டேக்குள்ளே வந்து இந்த மூவ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டூரேஷன் நமக்கு வந்து கையில் வந்து கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது நாம் வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து ஒரு 15 மினிட் சார்ட்டுக்குள்ளேயோ வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த டேக்குள்ளே வந்து எவ்வளவு பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு 1 டே சார்ட்டில் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து கெஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 நாளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 300-400 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு கெஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த அதாவது நம்ம இன்ட்ராடே ட்ரேட் எடுக்க போகிறோம் இல்லையா, அங்கே எடுத்தோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே குறைச்சிட்டு வந்து போகணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீக்லியிலேருந்து டெய்லிக்கு குறைச்சி, டெய்லியிலேருந்து 1 ஹவர் குறைச்சி 1 ஹவர்லேருந்து 50 மினிட்ஸ் டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் ப்ராப்பராக வந்து இன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகும், மூவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வந்து வர முடியும். எடுத்தவொடனே நம்ம வந்து 5 மினிட்ஸில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 5 மினிட்ஸில் போய் உக்காந்தோம் அப்படின்னா 50 பாயிண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அவ்வளோதான் நம்மளால் வந்து பிடிக்க முடியும். ஒரு நாளில் நமக்கு வந்து 50 பாயிண்ட்டும் மூவ் ஆகலாம், 500 பாயிண்ட்டும் மூவ் ஆகலாம், அல்லது 250 பாயிண்ட்டும் வந்து மூவ் ஆகலாம். நம்ம வெறும் 50 பாயிண்ட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து உக்காண்ட்ருக்க முடியாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை நம்ம வந்து பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி நம்மளோட இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோலையும் சரி, இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் சரி, நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் பிகினர்ஸ், இன்டர்மீடியேட்ஸ், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த கொரோனா லோ வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கொண்டு இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துட்டாங்க.
ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா 1 மந்த் டு ஒரு 3 வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தது. அது இல்லாமல் இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷனும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ ரிஜெக்ஷன் வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸில், இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீக்கு தான் வந்து ரிஜெக்ஷன். அந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு ரிஜெக்ஷனாகவே வந்து இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த விக்குக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இது வந்து ஒரு ட்ராப்பாக வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா சொல்லியிருந்தோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிருந்தது, அகெயின் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு பையர்ஸ் வந்து உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா வாங்கிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீழே வந்து மார்க்கெட்டு போச்சு அப்படின்னா நான் வந்து விற்றுருவேன் அப்படின்ட்டு ஒரு முடிவில் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேர் உள்ளே இருந்ததுனால பாதி பேர் வெளியே போனாங்க, பாதி பேர் உள்ளே வந்தாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து இறங்கிட்டு இந்த ரிஜெக்ஷன் மாதிரி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்துல இறங்கினாலும் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல யார் ஜெயிச்சது, செல்லர்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல இருந்தும் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் ஒரு நெகட்டிவான ஒரு வீக்காக தான் வந்து மாறி நிற்கிது. இதுதான் இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கும் இந்த இடத்துல இந்த கேண்டலோட பிரிண்ட் ஆனதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ விக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததும் வீக்லி சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ட்ரெண்ட் லைன்லேருந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படியே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் இழுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு எக்ஸாக்ட்லி. அடுத்தது லாஸ்ட் வீக் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிக்கிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் என்னவோ நடந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆனது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட, மறுபடியும் ப்ரைஸை பையர்ஸ் உள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல யார் வந்து இருந்திருக்கிறா, செல்லர்ஸ் தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான அக்ரெசிவான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு, அகைன் இந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து 1 வீக் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க பையர்ஸ். இல்லை விட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு பையர்ஸ் மறுபடியும் ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் பையர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இங்கே மறுபடியும் யார் வந்து டாமினேட் பண்ணது அப்படின்னா செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து பிரிண்ட் ஆச்சு ஒரு ட்ரெண்ட் லைன்கிட்டயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்கிட்டயோ இது மாதிரிலாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்க ஒரு அக்ரெசிவான ட்ரேடர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவான ட்ரேடர்ஸ் பையர்ஸாக செல்லர்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் வந்து அக்ரெசிவாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல அகெயின் ப்ரைஸை மேலே கொண்டு போகணுன்றதுக்கு விட்டாலும் இந்த இடத்துல அகெயின் வந்து செல்லிங் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போது என்ன நடந்திருக்கு, ஒரு ப்ராப்பர் பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் டவுன் புல் பேக் ரிஜெக்ஷன் நடந்து மறுபடியும் கீழே இறங்கியிருந்து இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் சார்ட்டை நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வீக்லி லெவலில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம். அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸோ இல்லை வந்து வேறு ட்ரெண்ட் லைனோ அல்லது வந்து ஒரு சேனல் மாதிரி ஏதாவது வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த சேனல் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். ஸோ சேனல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு,
ஆனால் இந்த சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியன் லைன் இருக்கு இல்லையா, அதாவது சென்ட்ரல் லைனு, அதுக்குள்ளே தான் வந்து இந்த லெவல் வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் ஒரு கேப்பை வந்து போயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது மீடியன் லைனுக்கு கீழே வந்து இறங்கவே இல்லை. ஸோ இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனாலும் இந்த மீடியன் லைனுக்கு கீழே வந்து இறங்கலை. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகலை. அப்பயும் ட்ரெண்ட் லைன் வந்து, அதாவது ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக தான் வந்து இருந்திருக்கு. மறுபடியும் அங்கே ஃபுல்லாக வந்து கீழே இறங்கினாலும் என்ன நடந்திருக்கு, இந்த மீடியன் லைனை வந்து உடைக்கவே முடியல. ஒன்ஸ் இந்த இடத்துல பாருங்க அப்படின்னா மார்ச் 11 நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மீடியன் ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கிறாங்க. உடச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மீடியன் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னொரு பியூட்டியான விஷயம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். இந்த சேனலுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது, அல்லது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவாக வந்து இருக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், இப்படிலாம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துலலாம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த மீடியன் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததா, இப்போ அகெயின் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த மீடியன் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து கீழே வந்துருச்சு. அப்போ மறுபடியும் என்ன நடக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப், இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இல்லை மறுபடியும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் என்ன நடந்தது, இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ என்ன நடக்கலாம், அப்போ ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது அப்படின்றது கிடையாது, அது ஒரு புல் பேக், அவ்வளோதான். அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன போகும், ஃபஸ்ட்டு இந்த மீடியன் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும், ஒரு நெகட்டிவாக இருக்கும். இன்னொரு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, அதுவும் நெகட்டிவ் ப்ரியாரிட்டி தான், அப்பயும் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக தான் போகும், இருந்தாலும் ஒரு புல் பேக் போயிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பாருங்க இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு, அது மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். இதுதான் வந்து முன்னாடி எப்படி வந்து ப்ரைஸ் வந்து பிஹேவ் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். அப்போ இந்த இடத்துல வந்து முடிவு என்ன, மார்க்கெட் வந்து மிஞ்சி போனால் அதிகபட்சமாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து மூவ் ஆகும், இதை உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வந்துடலாம் இன்ட்ராடேயில். ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து போகாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வந்து வந்துட முடியும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆனாலும், ஸோ இன்றைக்கி இவ்வளோ ஒரு நாள் 2 நாளில் அதிகப்படியான ஒரு ஹை போனாலும் சரி, அதிகப்படியான ஒரு லோ போனாலும் சரி, இந்த லெவலுக்கு தான் வந்து வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு. அப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 or 2 days வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேம் தான் இதில் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஏன்னா வந்து வெறும் ட்ரெண்ட் லைனை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் லைனும் சரி, சேனலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சரி, இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். சிலர் வந்து வெறும் அந்த சேனலை வச்சு மட்டும் வந்து ட்ரேட் எடுப்பாங்க, சிலர் இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு மட்டும் வந்து ட்ரேட் எடுப்பாங்க, சிலர் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்து ட்ரேட் எடுப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட்லி அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஏன்னா 2-3 விஷயங்கள் நம்ம வந்து ஒன்றா போட்டோம் அப்படின்னா அதோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக வந்து வரும். அதுக்காக தான் வந்து ட்ரெண்ட் லைன், சேனல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து எடுக்கும்போது நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 22,900, 22,850. இது பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதே மாதிரி இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 23,350 பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த 23,350, 23,400 இதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பை ஆவரேஜ் உங்களுக்கு வந்து ஒரு 23,850, 900 அந்த ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதாவது ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்து வச்சுருக்கிறோம். அப்போ நெகட்டிவ் வந்து எப்படி போகும், இந்த ரேஞ்சை உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கு முதல்ல இந்த 22,850 வந்து உடைக்கணும்.
ஸோ அப்படி உடச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 22,450 ஒரு 22,300 இந்த ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ஒரு லோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிட்டு இந்த லெவலையும் கூட உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு லோ நோக்கி மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அந்த லெவலில் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21,900 22,000 அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு லோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லோ வந்து எது வரைக்கும் வந்திருக்கும் 21,750 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கும். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான், டவுன் ட்ரெண்டாகவே வந்து இருந்தாலும் எந்த லெவலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து 1 ஹவர் சார்ட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்ச் 18 அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்தது. ஓப்பனிங் ஒரு 9:30 அப் டு ஒரு 9:30 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேண்டில் முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஓப்பனிங் கேண்டில். அந்த ஓப்பனிங் கேண்டில் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் அவுட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல நாம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வால்யூம் தான். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்துங்க, அதாவது இந்த மவுஸ் பாயிண்டர் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அதை வந்து நல்லா கவனிங்க. 18ஆம் தேதி ஓப்பனிங் கேண்டில், அந்த கேண்டலுக்கு கீழே அப்படியே வந்து வால்யூம் வந்து பாருங்கள். ஸோ வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் மார்க் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டலோட ஹை, அதான் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து காமிச்சிட்ருக்கு இல்லையா, அங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த கேண்டலோட வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த பிரேக் அவுட் கிடச்ச கேண்டலுக்கு வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது வந்து பாருங்கள். அதுக்கப்புறமும் வந்து வால்யூம் பெருசாக வந்து பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பில்டப் வந்து ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து பில்டப் ஆன மாதிரி வந்து காமிக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து காமிக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதை தான் அந்த ரேஞ்சில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். இது வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து பெருசாக அந்த மார்க்கெட் வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஒரு கேப் டவுன் தான் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதே இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கும், நியர்லி ஒரு நமக்கு வந்து ஒரு 900 பாயிண்ட் சம்திங் நமக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ரியாக்ஷன் தான் இதெல்லாம் வந்து. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த சேனலுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேனல் வந்து போய்கிட்டு இல்லையா, அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து மூவ் ஆகலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் அவுட், ஒரு ரீடெஸ்ட், மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். அது வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும், 23,800 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூமும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து நடக்கணும். அந்த ரீடெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போகலாம். இது வந்து இன்னொரு சினாரியோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட். இப்போ நமக்கு வந்து 2 விதமான மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அது எந்த அளவு வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், அது வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மூவ் ஆனாலும் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த கேப்பும் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஒரு மூவ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டும் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டவுன் ட்ரெண்டு போனால் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும், அதே மாதிரி அப் ட்ரெண்டு போனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது 2 விஷயங்களையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.
அது வந்து முன்னாடி பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் தான். அதில் நம்ம வந்து எந்த லெவல் வரைக்கும் போகும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் எங்கே மூவ் ஆகும், எந்த லெவல் வரைக்கும் போகும், கீழே போகும், மேலே போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். 50-50 இந்த 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 23,400லேருந்து ஒரு 23,300 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,000லேருந்து 23,900 இதுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 23,400க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போது 23,700லேருந்து ஒரு 23,850 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படிங்கிறத நாம் இன்னொரு விஷயத்துலையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிறோம். அந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த லெவல் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. ரெசிஸ்டன்ஸ் படி பார்த்தாலும் இந்த இடத்த நோக்கி வந்து நிற்கிது. அப்போ அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது அதுக்கு முதல்ல டவுன் சைடு வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்க அப்படின்னா 23,000 22,900 இந்த லெவலை வந்து முதல்ல பிரேக் டவுன் வந்து பண்ணணும். அப்போ வால்யூமும் சேர்த்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே வந்து மார்க்கெட்டு இறங்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 22 ஒரு 650 600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 22,500 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்கலாம், நமக்கு இந்த 23,400 பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, அதே மாதிரி 22,900 பிரேக் டவுன் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கேயுமே போகாது, இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே மட்டும் நம்மளோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிட்டு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணணும். பட் ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 23,400 உடச்சிட்டாங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 22,900 உடச்சிட்டாங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற இந்த சப்போர்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும். சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லேர்னிங் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.